தேங்காய்பட்டினம் ஹார்பர் இங்க வந்து பார்த்து ஆய்வு பணிகள் நடந்துட்டு இருக்கோம். சில கோரிக்கைகள்லாம் எங்களுக்கு இருக்கு. அதிகாரிகளோட பேசி எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறது, அதுதான் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுதான் இப்ப பார்த்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் ஆமா ஆமா திட்டுகள் அதிகரிக்கிறதுனால தான் அந்த விபத்துகள் ஏற்படுங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது நீங்க துறை சார்ந்த அமைச்சரா இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? அது சொல்லி இருக்காங்க, அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே. இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கேரளாவில் அதிகமாக தொழில் செய்யக்கூடிய கேரளாவில் பல விபத்துகளில் சிக்கி சக மீனவர்கள் மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மீனவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை ஹெலிகாப்டர் தளம் இல்ல உங்க ஆட்சியில இது கொண்டு அதுதான் இப்ப பேசியிருக்கோம். சி ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அந்த திட்டத்தை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அதெல்லாம் முடிப்போம், ப்ராசஸ் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. அதாவது முதல்ல அந்த பிறகுதான் அதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க இதுல இருக்கிறது உள்ளால இருக்கக்கூடிய கறிக்கிறதுக்கு இதையே எடுத்துட்டு அங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணனால வந்து உள்ளால வந்து போட்டில் வந்து போறதுக்கு இல்லைன்னா அங்கேயே வந்து அலையடி நடுவில் இருக்கிறது. அதான் மவுத்து வாய்ப்பு இருக்கு. ரோட்ல பண்ணி திருவொற்றியூர் எண்ணூர்ல இருக்குது. பழைய டிஸ்ட்ரிக்ட் ஈவினிங் 1000 பேர் வருவாங்க. நம்ம ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா போயிட்டு 2 டேஸில் வருவாங்க, நோ இஷ்யூ விட்டா. பட் எங்களுக்கு நாங்கள் போகணுன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் கேரளாவில் கன்னடா எங்கேயாவது லேண்ட் ஆகிட்டு திருப்பி போயிட்டு ஃபிஷிங் போயிட்டு வருவோம். அப்போ நாங்கள் நேஷனல் பெர்மிட் வச்சுருக்கிறோம். பட் மற்ற கேரளா தவிர மற்ற இதெல்லாம் இருக்குது. அவங்க நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கனால எங்கேயும் லேண்ட் ஆகிட்டு திருப்பி போகிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் செஞ்சுருந்தாமல் எங்களுக்கு எப்போதுமே பெட்டராக இருக்கும். இந்த 2 விஷயமும் வந்துட்டு